இலங்கையில காட்டுக்குள்ள கண்ணகிக்கு இப்படியான ஒரு வழிபாடு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோராவளி அம்மன் வழிபாடு தான். 1957 ஆண்டு பிறக்கப்பட்ட நான் 69 வயது எனக்கு. இவ்வளவு நாளும் வந்து கொண்டே இருக்கேன். பெரிய பெரிய ஆடம்பரம் இல்லாம இந்த கொத்துப்பந்தல் இந்த ஓலைக்குடி சேர்ந்து இதெல்லாம் வச்சு செய்யறது வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. கொத்துப்பந்தல் வழிபாடு தான் வந்து இங்க முதன்மைப்படுத்தப்பட்டு இங்க வழிபடப்படுது. இது இப்ப நெல்லாக எல்லாரும் கொண்டு வந்து மடிப்பிச்சை போடுவாங்க. அந்த நெல்லை கொண்டு வந்து நாங்க காய வச்சு குத்தி அதை விநாயகப்பான் என்று சொல்லி 3 பானை வச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து நீராடுற பகுதி, அங்கதான் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வருவாங்க. பக்கம் வந்து நேர்த்திக்காக வந்த கோழி, அந்த பக்கம் நேர்த்திக்காக வந்த ஆடு. இந்த பக்கத்தால வந்து பாத்தீங்கன்னா அதால தண்ணி போனோம். போன வருஷம் இங்க நான் போலீஸே பார்க்கல, இந்த வருஷம் வந்து போலீஸ் நிக்கிறாங்க பாருங்க. 12 வருஷம் போல வரேன். 12 வருஷமா வந்து போறீங்களா? பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 8 பந்தல் இருக்கும். தாய் பந்தலோட சேர்த்து 8 பந்தல். அவரை பராமரிச்சு கேளாம தான் நாங்க எல்லா ஊருக்கும் 8 பந்தல் கொடுத்துருக்கோம். உடம்புல இருக்கிற அவ்வளோ இருக்கும். கால் கை காட்டுக்கு நடுவுல இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. கிழமைக்கு முதல் வந்து இலங்கையில பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள் திருவிழாவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருவிழா களை கட்டுறது வந்து இப்படி வந்து பட்டி பட்டியா வந்து நிறைய பேர் சுத்தி சுத்தி வர்றதுன்னா வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு எங்கேருந்து ஒரு பயணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பல நாளைக்கு பிறகு வந்துட்டு மீண்டும் வந்து ஒரு ஆலய பயணம், அதாவது வந்து ஒரு வருடத்திற்கு பின்பு போகிற ஒரு ஆலய பயணம் அப்படி சொல்லலாம். இலங்கையிலே வேடுவ குலத்தால் ஆரம்பிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் காட்டுக்கு நடுவில் கண்ணகியை வழிபடக்கூடிய ஒரே ஒரு கண்ணகி வழிபாடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கோராவளி கண்ணகி அம்மன் ஆலயம் தான் வந்து. ஸோ போர்ச்சூழலில் கூட வந்து மிக பிரபலியமாக இருந்த இந்த ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம் இப்போ கூட வந்து பல லட்சம் மக்கள் திரண்டு போய் வழிபடக்கூடிய ஒரே ஒரு இடமாக வந்து இருக்குது. ஸோ காட்டுக்கு நடுவில் எப்படியெல்லாம் வந்து இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் வந்து நாம் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்த்து நீங்களும் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. நாங்கள் போய்கிட்டு இருக்கிற இந்த கோராவளி அம்மன் இருக்குல்ல, அதாவது கண்ணகி அம்மன், இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் கண்ணகி அம்மன் வழிபாடு இருந்தாலும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கண்ணகி அம்மன் வழிபாடு தான் இங்கே இருக்குது. ஸோ இது கிரான் ரவுண்டு போட்டிலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போய் ஆகணும். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸில் தாக்கசாந்தி அதே மாதிரி பெட்டி பெட்டியாக ஆட்கள் எல்லாருமே போகிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஸ்பெஷலாக போக்குவரத்தும் ஒழுங்கு செய்திருப்பாங்க. ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு ஓடை மாதிரி ஒன்றுக்குள்ள பூந்து போகிறல, இது சாம்பிள் தான், வெறும் டெமோ தான், போக போகத்தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் எல்லாத்தையுமே. ஸோ இதே மாதிரி பல பேர் வந்து இதே மாதிரி டிராக்டர் பெட்டியில் தான் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து இதுதான் புலிப்பாஞ்ச கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புலிப்பாஞ்ச கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த பாலத்துக்கு பேர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. தெரியாத ஒன்று வந்து தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்று வந்து பீத்தி கொள்ளக்கூடாதுல்ல. ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு பேர் புலிப்பாஞ்ச கல் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சால் அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன உட்பட இன்னும் நிறைய பேருக்கு அந்த காரணம் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த மடிப்பிச்சன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மடிப்பிச்சை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் உள்ள காட்டுக்குள்ளே போகணும். ஸோ வந்து இப்படி டிராக்டரில் போயிட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து மடிப்பிச்சு அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அண்ட் இது நாங்கள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock உள்ளே, அதாவது 6 o'clockலேருந்து 7 o'clock உள்ளே போகும்போது தான் வந்து இந்தளவுக்கு க்ரௌடு. சப்போஸ் வந்து ஒரு 8 o'clockலாம் தாண்டுனா ஐயோ. போன வருஷம் நாங்கள் இதில் போகும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hours கிட்ட வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து 1 hourக்கும் அதிகமாக வந்து நாங்கள் நின்று தான் போக வேண்டியதாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து மடிப்பிச்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி சொல்லி தலையிலலாம் வந்துட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக ஒரு 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 பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோவுக்கு ஒரு பக்தியாக வழிபடுறாங்களா கண்ணகியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நடந்து கூட போய்கிட்டே இருப்பாங்க. பல கிலோமீட்டருங்க. நான் சாதாரணமாக நார்மலாக சொன்ன ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது அப்படி சொல்லி, பட் வந்து அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் போயிட்டே இருப்பாங்க.
அண்ட் வந்து நான் சொன்ன டைமை விட இன்னும் ஏர்லியாக போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இலகுவாக போயிடுவீங்க. பட் அந்த டைம் தாண்ட டிராஃபிக் அதிகமாகிடும். நம்மளால் போகிறதே ரொம்ப ரேரான ஒரு விஷயம். நான் முன்னாடியே வந்து எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை. நீங்களே வீடியோ கண்டினியூவாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ போடப்பட்டிருக்க இந்த ரோடெல்லாம் வந்து இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக செப்பனிட்டு புதுசாலாம் ரோடு போட்டிருக்காங்க. அப்போ கூட வந்து பல இடங்களில் வந்துட்டு பழைய மாதிரி தான் இருக்குதுங்க. அதாவது போர் சூழலில் எப்படி இருந்துச்சோ அப்படி பல இடங்களில் இருக்குது. அதனால் பயங்கர டஸ்ட்டாக இருக்கும், போகிறது கஷ்டம். ஸோ யார் போகிறதா இருந்தாலும் வந்து மாஸ்கோட போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு சேஃப், உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் இந்த இடங்கள்லாம் வந்துட்டு வெள்ளம் வர டைமில் தண்ணி அப்படியே பூராவே வந்து மூடிடுங்க. ஸோ இந்த டைம் வந்து வெயில் நேரம் அப்படிங்கிறனால இதெல்லாம் நம்ம போக்குவரத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு இது கோராவளி என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியான பேர்களும் தெரியாது. இதில் வந்து போர் சூழலில் வந்துட்டு இயக்கத்தோட கட்டுப்பாட்டில் அநேகமாக இருந்த பகுதிகள் தான் இந்த பகுதி எல்லாமே வந்து. ஸோ இங்கேருந்து மக்கள்கள் வந்து வர போக நம்மளுக்கு டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், கண்ணகி தான் அதிகமாக எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த மடிப்பிச்சு எடுத்து போகிற ஒரு வழக்கம் இருக்குது. மாரியம்மன் அம்மன் வழிபாட்டுக்கு கண்டிப்பாக எடுத்து போவாங்க. ஆனால் அந்த கண்ணகிக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போவே பாருங்கள், அங்கேருந்து வாகனங்கள் வந்துட்டுருக்கு, இங்கேருந்து போயிட்டுருக்கு. அங்கேருந்து வார வாகனங்கள்லாம் வந்து நேற்றைய நாட்களில் வந்து கோயில் ஆரம்பத்திற்காக போனவங்க தான். கோயில்னு சொல்லும்போது அங்கெல்லாம் வந்து பெரிய ஆடம்பரமான கோயில் இல்லை. நீங்கள் போக பார்க்க போகிறீங்க, எல்லாமே கொத்து பந்தல் தான். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து கிரவல் ரோடு தான். இப்படி தண்ணி கொஞ்சம் இடங்களில் விட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் டஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பட் வந்து வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டஸ்ட்டு தாங்க. நம்ம போகிற உடுப்பில் இருந்து வாகனங்கள் வந்து பூராவே வந்து கலர் அப்படியே செம்மஞ்ச கலரில் அப்படியே கலர் மாறிடும் டோட்டலாக. ஸோ இடைக்கிட அங்கங்கே வந்து கொங்கிரீட் ரோட்டும் வந்துருக்கும். ஸோ இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஃபைனலாக வந்து நம்ம வளாகத்துக்குள்ளே, அதாவது இந்த கோயில் அண்டின வளாகத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த பகுதி வந்து இனிமேல் கோயில் பக்கம் தான் வந்து நான் மார்னிங் ஏர்லியாக வந்ததுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக போகணும்னு சொன்னால் பைக்கை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சந்து பந்துக்களால் பூந்து ஒரு மாதிரி போயிடலாம். மற்ற வாகனம்னு சொன்னால் போய் சேர்றதுன்றது ரேரான ஒரு விஷயம். நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டினியூ வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வருஷம் வந்து நாங்கள் ரொம்ப தூரம் போகல, பார்க்கிங் பிளேஸுக்கு வந்து போனால் சிக்கி சின்ன பின்னம் ஆயிரும். போன வருஷம் எங்களுக்கு நடந்த சம்பவம் ஒன்று அதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து நாங்கள் அங்கே நடந்து தான் போகணும். காரணம்னு சொன்னால் போன வருஷம் நாங்கள் டீமாக வந்தப்போ வந்து அங்கேருந்து பைக்கை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல மோஸ்ட்லி இப்படியான இடங்கள்லாம் வந்துட்டு இப்படி இடங்களை வந்துட்டு கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில ஊர்க்காரங்க வந்துட்டு பந்தல் போட்டு தண்ணீர் பந்தல் அதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்காக இந்த இடங்களை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த இடமும். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ள வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். இந்த வருஷம் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம் அப்படின்னால. ஸோ பாருங்கன்னு சொன்னால் பெட்டியாக வந்து வரும். உண்மையிலே இந்த திருவிழா களை கட்டுறது வந்து இப்படியே வந்து பெட்டியாக வந்து நிறைய பேர் சுற்றி வர்றதுனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக இந்த டிராக்டர் பெட்டியை விட ஆட்டு வண்டியில் பூசை பெட்டியெல்லாம் வந்து கட்டி கொண்டு வரதான் வளமை. பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான வாகனங்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த வாகனத்தில் வர்றாங்க. சரிதான், அவ்வளோ பேரை வந்து இதுதான் இவ்வளோ சனத்தை கூடுறதுக்கு அப்புறம் வந்து இப்போ மாட்டு வண்டியில் யூஸ் பண்ணால் மாடுகளோட நிலைமையை எண்ணிப்பாருங்க பாவம். அதனால் நிலைமைகள்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் இந்த இடம்லாம் காஞ்சி போயிருந்துச்சு. இதெல்லாம் பயங்கர நிலம் வந்து காஞ்சி கடும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து மழை பெஞ்சது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பச்சை பசல்னு புல்வெளியாகவும் கொஞ்சம் புழுதி குறைஞ்சும் வந்துருக்கு. புழுதி இல்லைன்னு இல்லை, புளி தான், வார வழியிலலாம் வந்து புழுதி தான். பட் வந்து இப்போ வந்து இதில் என்னென்னு சொன்னால் 29 நேற்று ஆரம்பித்து 30 இன்னைக்கு முடிச்சிடும். 2 நாள் முழுமையானது கிடையாது, ஒரு நாள்னு தான் சொல்லலாம். அதாவது நேற்று ஈவினிங்கை போல் ஆரம்பித்து இன்னைக்கு ஆஃப்டர் மதியத்தை போல் அப்படியெல்லாம் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் நேற்று வந்தவங்களாம் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்குறாங்க. ஒரே நாள், அதாவது நேற்று இல்லாமல் இன்றைக்கே திறந்து இன்றைக்கே மூடுறதா இருந்தால் வந்து பயங்கர க்ரூடாக இருக்கும், இன்னும் பயங்கர க்ரூடாக இருக்கும். இப்போ நேற்று வந்தவங்களாம் இன்றைக்கி போகிறதுனால கொஞ்சம் இடங்கள் வந்து கிடைக்கும். இப்போ பார்க்கிங்கை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன். என்ன சொன்னால் இப்போ தான் எல்லோரும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பார்க்கிங்கை வந்து பார்க்கிங்கை வந்து இப்போயே நான் காண்பிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து உங்களுக்கு நான் பார்க்கிங்கை காண்பிப்பேன். அப்போ எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்ப்பீங்க நீங்கள். நான் அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ட்ரோன் ஃபுட்டேஜில் வந்து காண்பிப்பேன்.
போன வருஷம் வந்து எங்கள்ட்ட ட்ரோன் வந்து ரிப்பேரிங் அப்படிங்கிறதுனால எங்கள்கிட்ட ட்ரோனில் வந்து காண்பிக்க முடியல. இன்னொருத்தவங்க ட்ரோன் கொண்டு வந்ததுனால அவங்கள்ட்ட ட்ரோனை வந்து அதில் ஷாட் எடுத்து நாங்கள் காண்பிச்சிருந்தோம். அது பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு இன்னொருத்தவங்க கொண்டு வந்ததுனால. ஸோ இந்த வருஷம் நம்ம கையில் வந்து ட்ரோன் இருக்கு. கட்டுப்பா என்னால் தொங்கிட்டு வராப்புல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரோனையும் பறக்க விட்டுருவோம். வாகனம்லாம் வந்து பார்த்தா அந்தந்த வாகனங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு சொல்லி தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ 3 அதாவது முச்சக்கர வண்டி வந்து ஆட்டோ ஒரு பக்கம், அண்ட் பைக் ஒரு பக்கம், ஹேசெல்லாம் ஒரு பக்கம், அதே மாதிரி மஹிந்திரா அந்த வண்டிகள் அப்படி இப்படி சொல்லி டிராக்டர் ஒரு பக்கம் அப்படி சொல்லி எல்லாமே செப்பரேட்டாக வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. கடைகளும் வந்து இப்பதான் கொண்டு வந்து இறக்கி ஸ்டார்ட் பண்ண போறாங்க பாருங்க. வாகனம் போகும்போது பைக் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஹேண்டில் லாக் போட்டுட்டு வந்திருக்கு. மேபி ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போன வருஷம் நாங்கள் லேட்டாக வந்ததுனால வர்ற வழி வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த வழியிலலாம் வந்து மணித்தியான காலுக்கு நின்று தான் வந்துனாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ஏலியா வந்ததுனால கொஞ்சம் குயிக்காக வந்துட்டோம். அப்படி இந்த இடத்துல வந்து ஆட்கள் குறைவாக இருக்குது. நீ போக டைம் ஆக வந்து பயங்கர ஆட்களாக வந்துருக்கு. ரைட், நான் போன வருஷம் இங்கே நான் போலீஸே பார்க்கல. இந்த வருஷம் வந்து போலீஸ் நிற்கிறாங்க பாருங்க. என்ன சொன்னால் இங்கே வந்து ஃபோன் கார்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிடலான்னு இல்லை, வந்து கவரேஜ் கிடையாது, அதனால் வந்து பார்க்கலாது. இந்த வருஷம் வந்து போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. போன வருஷம் நான் கண்ணில் போலீஸே பார்க்கல ப்ரோ. இந்த வருஷம் வந்து போலீஸே பிரசாத் தட்டி காட்டிட்டாங்கல்ல போலீஸ் எடுத்துருக்கிறது சொல்லி. வரேன், டோல்டீஸ் இருக்கு. காலையில் ஒன்று சாப்பிடல ப்ரோ, பசிக்குது. பட் சாமியை கும்பிட்டு வந்தால் சாப்பிடணும். விரதமா? நீங்க இருங்க ப்ரோ, பிரதர் நீங்க இருக்கிறதுல ஓகே, நாங்க இருக்கிறதுல என்ன ப்ரோ? ஆனா என்ன இங்க விலை ஒன்று வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அந்த 50 ரூபா 60 ரூபா அப்படி கூட்டி விற்பாங்களா? அந்த நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்க்கறதுனால வந்து அந்த விலை இதை விட விலை கூட்டி விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவுலாம் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வேண்ட போனோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து 100 ரூபா 200 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜ் வச்சு தான் விற்பாங்க. அதில் வந்து பிள்ளை சொல்லி அதுன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு படகு மூலம் வந்து அங்கே அந்த ஒரு பொருளை கொண்டு போயிட்டு அங்கே ரேரான விஷயம் அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போய் அதை விற்கிறதுன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, அதனால் வந்து அந்த ஒரு விலைக்கு வந்து விற்பாங்க. இதில் வந்து ஐஸ் கியூப் அதையும் ஐஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கரண்டு இப்போ வந்து கிடச்சிருக்குது. குறிப்பிட்ட இந்த ஏர்ஸுக்குள்ளே தான் அந்த கரண்ட் வந்து, அதுக்கு முன்னாலலாம் கரண்ட் கிடையாது. ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம் தானே? நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம் தானே? நிறைய தண்ணி பொத்தலுக்கு அவன் ஐஸ் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே சொன்னால் நிறைய பாட்டில் போடுவாங்க. போட்டு தெரிக்கல அது என்ன வந்து போகுது. ஓகே, இப்போ ஐஸ் அடிச்சாங்கன்னு சொன்னால் வந்து இப்படி அடிச்சு எல்லா பொட்டிலையும் வந்து போட்டு வச்சுப்பேன். கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் பயங்கர தண்ணி தாங்க வரும். சொன்னால் இங்கே குடிக்கிற தண்ணி மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ கடையில் வந்து தான் நம்ம வேண்டி குடிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதனாலேயே வந்து மோஸ்ட்லி இந்த கடைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹூல் வாட்டர் வந்து இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஐஸ் போட்டு அப்படி அடிச்சு வச்சுருப்பாங்க. இல்லை ப்ரோ, இது வந்து சன் கிளாஸ், சன்னுக்கு ஓகே. பட் இந்த டஸ்ட்டுக்கு இதழுக்கு வந்துட்டு ஒயிட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன ஐயா? அங்கே எந்த ஊரு? கண்டியா? சிங்களது தமிழது? முஸ்லிம்ஸ். ஓகே சூப்பர். வருஷம் வரதா நீங்க? இப்போ எத்தனை வருஷமா வந்து போறீங்க? 12 வருஷம் போல வரேன். 12 வருஷமா வந்து போறீங்களா? ஃபர்ஸ்டா எப்படி உங்களுக்கு இங்க காட்டுக்குள்ள இப்படி கோயில் இருக்குன்னு தெரியும்? நமக்கு தெரியும், நமக்கிட்ட புக் இருக்குது, கோவில் புக் இருக்குது. ஆடே இது புதுசா இருக்கு. பஞ்சாப் புக் வச்சிருக்கிற, பஸ் புக்ல இருக்குது, எல்லாம் டேட் தெரியும். இந்த டேட்ல இந்த கோயில் திறக்கும் அப்படிங்கிற பஞ்சாங்க புக் இருக்கு உங்ககிட்ட, அதை பார்த்துட்டு வர்றீங்க. சூப்பர். நம்மளுக்கு தெரியாதவங்க கூட ஐயாக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம புக் பண்ணி வச்சிருந்தா நம்மளும் சீசனுக்கு போகலாம். இல்ல முதல் ஆரம்பத்துல இப்படி காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குன்னு அப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் நம்மகிட்ட உள்ள பஞ்சாபத்துல கிழக்கு பாகத்துல கோவில் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ அந்தந்த சீசனுக்கு அங்கங்க போயிருவீங்க. செம்ம. அப்ப நம்மளும் புக்கை வேண்டி வச்சோம்னா நம்மளுக்கு வருஷம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க, இப்போ இந்த வருஷம் இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் காட்டுக்குள்ள கோயில் இருக்குன்னு சொல்றீங்களா? இதுல இருக்குது 3 கோவில் இருக்குது. உகந்த மலை சிங்கல் தான் சொல்ல உகந்த காட்டுக்குள்ள இருக்கு இத மாதிரி. ஆமா, வாழைச்சேனி உள்ள இருக்குது, வாழைச்சேனிக்குள்ள செங்கலாடு இருக்குது, செங்கலாடு வெறுகல்ல. ஓகே, இப்போ வெளியில நிறைய இடங்கள்ல
ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சித்தாண்டியில் வேலோடு மலை அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில் இருக்கு. இருக்குது. அது போகணும், உள்ளுக்கு போகணும். ஆமா, உள்ள போகணும், ஆத்த கடந்து உள்ள போகணும். இந்த வருஷம் வந்தீங்களா? குடிம்பு மலை கிடையாது, குடிம்பு மலை குடிம்பு மலைக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கு. அது மாத்தோடத்துக்கு அங்கிட்டு பக்கத்துல. ஆமா 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 ஆமா. நெக்ஸ்ட் இயர் வாங்க. இப்ப டேட் வந்து எப்போ ப்ரோ போயிடுச்சு? 3ஆம் மாசம், 4ஆம் மாசம் முதலாம் தேதி. அப்படி நெக்ஸ்ட் இயர் வாங்க, பயங்கர க்ரூடு. டோரா எனக்கு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்களாக்கும்? ரைட்டு, ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே கோரலை பற்றி பிரதேச சபை வாழைச்சேனை அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. தண்ணி ஓகே. ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்துருது இந்த வருஷம். வந்து ரோட்டுகள் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் ஓகே. நான் பஸ் தேரம் வரதால என்னட்ட நீங்கள் கேட்டீங்களா தெரியாது பிரதர். நம்ம சிவா போன வருஷம் நீ வரலண்ணே? ரைட் ரைட். செட்டிப்பாளையம் எங்கடையும் கோயில் முடிஞ்ச அடுத்த நாள் வழியா ஃபுல் டயர்ட். ஓகே ஓகே. இவங்கெல்லாம் இப்போ கதிராம போகிறவங்களா? இது பண்ணுறவங்க யாசகம் பண்ணுறவங்கள தெரியல. ஸோ இப்படி வந்து கதிராம சீசனில் வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி இப்படி நிறைய பேர் வந்து யாசகம் வேண்டி இங்கேருந்து கிளம்புவாங்க. நாங்கள் வரும்போதே நிறைய இடங்களை பார்த்துட்டு வந்து நாங்கள் வழியில் வந்து நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆமா, செருப்பை ஏதாச்சும் ஒரு இடத்துல கழட்டிட்டு போகணும். குறிப்பிட்ட அந்த பகுதி வரைக்கும் நம்ம செருப்பிட போகலாம். பட் அங்கே அந்த பக்கம் போயிட்டு நம்ம அங்கே செருப்பு கழட்டிட்டு தான் போகணும். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதால் தண்ணி போகணும். நான் போன வருஷம் கூட வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து தண்ணி போயிட்டுருக்கும். இந்த டைமுக்கு மட்டும் இதை கட்டி விட்டுருவாங்க, இதை வலிச்சு முடிச்சு தேங்கி விட்டுருவாங்க. அந்த இந்த பிச்சைக்காரன் படத்தில் அந்த சில பேண்டுகள் வைப்பாங்க, சில பேர் நெல்ல மடிப்பிச்சு எடுப்பாங்க, சில பேர் என்ன தந்தாலும் மடிப்பிச்சு எடுப்பாங்க. ஜாசகம் எடுக்கிற மாட்டி மற்ற இருக்கிறோம். ரைட் ரைட், ஓகே. நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சில்பரை காட்டிடுவோம் முதல்ல. இங்கே பார்த்தீங்க சொன்னால் ஸ்ரீ கோராவளி கண்ணையம்மன் ஆலய நிர்வாகம் பிரதேச செயலகம் கோரலை பற்றி தெற்கு கிரான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கிரான் பகுதிக்குரியது தான் வந்து இது. அப்படியே ஓகே. இங்கே போன வருஷம் நாங்கள் மீட் பண்ண ஒரு அக்கா இருக்கிறாங்க, எங்களோட சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்கள பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக போயிடும். இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் குறிப்பிட்ட 7-8 இன்னைக்கு கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கொத்துப்பந்தல், அதை சொல்லி ஆகணும். இதை பிடிங்க ப்ரோ, காலை கழுவிட்டு. இதை தண்ணி எங்கடா இருந்து வருது? இல்லை போன வருஷம் இதெல்லாம் இல்லை ப்ரோ. இங்கே டேங்க் வச்சுருக்காங்க. போன வருஷம் இது வந்து கிடையாது, இந்த இடத்துல இந்த டேங்க் கிடையாது. இந்த வருஷம் புதுசாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து காலை அழைச்சிட்டு நம்ம உள்ளே போகிறதா இருந்தால் ஓகே. இது நல்ல ஒரு விஷயம். இலங்கையில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள் திருவிழாவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் கோபுரம் எதுவுமே கட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படி சொன்னால் இந்த ஆலயத்தை சொல்லி ஆகணும். கோபுரம் மட்டும் கிடையாது, நார்மலாக ஒரு ஓடு போட்டு சீட்டு போட்டு அப்படி கூட பண்ண மாட்டாங்க. இது அப்படி பண்ணியும் இந்த இடத்துல வந்து அது நிரந்தரமாக இருக்கிறது கிடையாதுலாம், தன்னாலே வந்து உடஞ்சி விழுறதுனால அது அந்த விஷயம் எதுவுமே மேற்கொள்றது கிடையாது. ஸோ வருஷம் ஒவ்வொரு வருஷமே இந்த இங்கே கொத்துப்பந்தல் வழிபாடு தான் வந்து இங்கே இருக்குது. அதுதான் பேடுவ வழிபாடு அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு ஆரம்பத்தில் போன வருஷம் நாங்கள் வந்தப்போ கூட வந்து ஒருத்தர் வந்து பெரிய ஒரு வரலாறு வந்து ஸ்டோரியாக வந்து சொல்லி முடிச்சார். அந்த ஐயா அந்த வருஷம் இருந்தால் நான் மேபி இப்போ இருக்கக்கூடிய புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியக்கூடிய மாதிரி நான் அதை காண்பிக்கிறேன். அப்படி இல்லைன்னா போன வருஷம் நாங்கள் போட்ட அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னாலும் கூட அந்த வீடியோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து கொடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்துன்னு சொல்லி. ஏன்னா சொன்னால் போன வருஷம் நான் தீவா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஆகியனால இப்போ கூட அவங்கள யாராச்சும் பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த வரலாறு வந்து கேட்டுக்கொள்ளலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அவங்க முன்கூட்டியே வந்து ஒவ்வொரு கொத்துப்பந்தல் விட்டுருவாங்க. ஸோ கொத்துப்பந்தல் வழிபாடு தான் வந்து இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டு இங்கே வழிபடப்படுது. ஸோ அப்படி வந்து பார்க்கலாம். அவரை இங்கே வந்து முன்னாடியே இருக்கிறது வந்து கோராவளி, இங்கே வந்து தாய்ப்பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த நடுக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு வழிபாடுன்றது வந்து அமோகமாக இருக்குது. இதோட ஸ்பெஷலே வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து வேடுவர் வழிபாடு தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே அந்த போராட்ட காலத்து இந்த இலங்கையில் வந்து ஒரு போர் நடந்தது இல்லை, அந்த காலத்துலலாம் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அம்மா வந்து கூட்டி வந்தாங்க, ஒரு விஷயமா தான் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து இங்கே இது வந்து இயக்கத்தோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போ இந்த கண்ணையம்மங்களுக்கு வந்தப்போ வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன தோப்பன் வேண்டி கொடுத்தாங்க, நம்ம நினைச்சா விளையாடுறது. அது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் மறக்க மாட்டேன். அது யார் என்னங்கிறதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு வீடியோவில். ஸோ அப்படியே வந்து பார்க்கலாம், கண்டினியூ வந்து பார்க்கலாம். யாருக்கிட்டாச்சும் ஒருத்தங்கிட்ட வரலாறு கேட்கலாம். பாருங்க, தண்ணி நிரப்புறாங்க. ஸோ கிணறு இருக்கீங்க, கிணத்துல தண்ணி நிரப்பிட்டு. ஆனால் தண்ணி நல்ல தண்ணியுமா அண்ணா? குடிக்கிற தண்ணியா? அது குடிக்கிறதா?
இந்த பால் கலர்ல தான் இருக்கும். என்ன உப்பெல்லாம் கிடையாது, சபர்மை உப்பெல்லாம் அப்படியே கிடையாது. கொடுங்க பாப்போம். நல்ல தண்ணி, லைட்டா அந்த ஊத்து வாசம் மட்டும் வருது, மற்றபடி தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பக்கம் மழை தண்ணி தானே, அந்த தண்ணி நல்லா இருக்கு. ஆனா நான் போன வருஷம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இது கிணறு இந்த இடத்துல இருந்திருக்கு, நானே பார்க்கல போல இருக்கு போன வருஷம். ஏன்னா போன வருஷம் லேட் ஆகி வந்ததுனால அவ்வளோ பயங்கர க்ரௌடு, எதை பார்க்கறது என்னத்தை பார்க்கறேன்னு தெரியல. பட் இந்த வருஷம் அந்த தண்ணி வந்து அதில் நிறைப்பிட்டு அங்கேருந்து அள்ளிட்டு போறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 8 பந்தல் இருக்கும். தாய்ப்பந்தலோட சேர்த்து 8 பந்தல், தாய்ப்பந்தலை தவிர்த்து 7 பந்தல்கள். ஸோ இதுதான் வந்து தாய்ப்பந்தல். அதாவது இது வந்து ஸ்ரீ கண்ணகி அம்மன் கோராவளி பகுதிக்குரியது. வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் உரியது அப்படி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இது வந்து கோராவளி பகுதிக்குரியது தான் இந்த தாய்ப்பந்தல். அண்ட் பக்கத்தில் இருக்க அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோராவளி கண்ணகி அம்மன் ஆலயம் கோரக்கள்ளி மடு பந்தல் அப்படி சொல்லி எல்லாருமே கோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அந்த பக்கம் வந்து கிரான் பந்தல் அப்படி சொல்லி ஒவ்வொரு இடம் இருக்குது. நான் காண்பிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் காண்பிக்கிறேன். ரைட்டு. ஸோ 2 பந்தல் காண்பிச்சிட்டோம். ஒன்று தாய்ப்பந்தல் கோராவளி, இன்னொன்று வந்து கோரக்கள்ளி மடு பந்தல். அப்படி வந்து நெக்ஸ்ட் பந்தல் இது வந்து கிரான் மக்களுக்குரிய பந்தல், கிரான் பகுதிக்குரிய பந்தல் இங்கே இருக்குது. அண்ட் அப்படி சுற்றி வர மற்ற பந்தலும் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே வந்து உள்ள சில விஷயங்களை காண்பிக்கணும். உள்ள மிக முக்கியமானது ஒன்று இருக்குது, நிலத்துக்களை வந்து காணிக்கை செலுத்துவாங்க. அதோட ஒரு ஸ்டோரி கூட வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு லைனாக இருப்பாங்க. அந்த காணிக்கை வந்து போடுறது வந்து நிலத்துக்குள்ள, அது மண்ணுக்குள்ள அப்படியே போயிடும். அதாவது கண்ணகையோட துயில் வந்து நிலத்துக்கு கீழே போனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த இடம். காண்பிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து தான் போன வருஷம் ஒரு ஐயா அந்த ஸ்டோரி சொன்னார். அவர் இருந்தால் அந்த ஸ்டோரி சொல்லுவாப்புல. பாரு, அவ்வளோ பேரும் க்ரௌட லைனில் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த காணிக்கை செலுத்துகிற அந்த நிலத்துக்குள்ள காணிக்கை செலுத்துகிற பகுதியை பார்த்துட்டு அந்த இடத்துல காணிக்கை செலுத்திட்டு போயிடுவாங்க. இது அண்ணா இது வந்து கிராமத்துக்குரியதா? தாய்ப்பந்தல் கோராவளி மக்களுக்குரியது. இது குடும்பத்துக்குரியதா? கோராவளி அம்மன் இந்த குடும்பத்துக்கு தான் வந்து பந்தத்து போயிருக்கோம். அவருடைய பராமரிச்சு இல்லாம தான் நாங்கள் எல்லா ஊருக்கும் 8 பந்தலுக்காக கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள தான் நிலத்துக்களை காணிக்கை செலுத்துறது இருக்கு. அந்த அம்மனோட துயில் நிலத்துக்குள்ள போனதா சொன்னது. ஸோ போன வருஷம் நாங்கள் காண்பிச்சிருப்பேன். பட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே நான் காண்பிக்கிறேன் பாருங்க. ஓகே அம்மாவோட பாசல்னு சொல்கிறேன். பாசல் இதில் வச்சு தான் அம்மாளுக்கு அபிஷேகம் செஞ்சு அம்மளோட வாசல்னு சொல்லப்படுறது. அம்மாளோட வாசல்னு சொல்லப்படுற போர்ன்றது இதுதான். இது வந்து கொக்கட்டிய மரம் இருந்ததாக இதில் முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுது. இன்னும் போக இதில் கொஞ்சம் பிடுங்க, இடத்த விடுங்க. அப்போ இதுக்குள்ள இருக்க காணிக்கலாம் வந்து எடுத்துருவாங்களா முடிஞ்சதுக்கு அப்புறமா? சில உள்ளே போயிடும், உள்ளே போகும். சில நிர்வாகம் எடுத்துக்கொள்ளும். ஓகே. ஸோ இதில் வந்து மெயினாக கண்ணகி அம்மன் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனைக்கு வந்து கொடுக்குறவங்களோட அர்ச்சனைகள் வந்து இங்கே சொல்லப்படும். ஸோ அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே முன்னாடி வந்து ரசீது கொடுப்பாங்க, அதை எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க. அதே மாதிரி பூசை பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நிறைய பேர் லைனில் இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போயிடலாம் வெளியில். ஓகே இங்கே வந்து இந்த தவிலெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மங்கள பார்த்தீங்களான்னா தவில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே எல்லாமே வந்து பறை மேலோன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய செய்யான அந்த பறை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பறையை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பலவிதம் இருக்குது. அண்ட் மட்டக்களப்பு பக்கம் யூஸ் பண்ணக்கூடிய பறை வந்து மத்தளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதோட பேர் சரியாக வந்து எப்படி சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், இந்த மடிப்பிச்சு எடுத்து வரவங்கள சரி அவங்க வந்து ஒரு பக்கம் நெல்லை கொட்டி விடுவாங்க. பட் வந்து அந்த சின்ன சின்ன பூசை தட்டுகள் கொண்டு வரவங்களாம் வந்துட்டு இங்கே தான் இதை கொடுத்து கொள்வாங்க. ப்ரோ அது என்ன ப்ரோ அந்த தகடாக கொடுக்குறது? அது அடையாளம்னு சொல்றது தானா? இது நேர்த்திக்காக வேண்டி கொடுக்குறதா? என்னத்துக்காக கொடுப்பாங்க? நேர்த்திக்காக கொடுக்குறது. அதுல என்னென்ன அடையாளம்னு சொன்னா என்னென்ன இருக்கும்? அதுல கண்மாணிக்கம், உடம்புல இருக்கிற அவ்வளவு இருக்கும், கால் கை எல்லாம். ஓகே. அவங்க என்ன வேண்டுதல் வச்சு நிறைவேறினா வேண்டி கொடுப்பாங்களா? வேண்டுதல் வச்சு நிறைவேறி வேண்டி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் நம்ம வெளியில இருந்து வேண்டி வர வேண்டியதில்லை. இங்கே வந்து சொன்னால் நீங்கள் இங்கேயே வேண்டி கொள்ளலாம். இந்த அடையாளம் வந்து இங்கே இருக்குது. எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. சப்போஸ் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த அடையாளம் வேண்டி கொடுப்பாங்க. அது என்ன வெள்ளிலையா செஞ்சிருக்காங்க? இல்ல வெள்ளியில தான். வெள்ளி தகடல வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. நாங்க சொல்லியிருந்தோம் சில வேண்டுதலுக்காக வேண்டி இந்த யாசகம் பண்ணுவாங்க.
நேர்த்திகளை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா வளமையாக வந்து யாசகம்ன்றவங்களும் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது வேண்டுதலுக்காக பண்ணுறாங்களா இல்லை வளமையாக யாசகம் வேண்டுற மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து இங்கே வந்து அந்த யாசகம்லாம் வேண்டுறது வளமையாக இருக்குது. அப்படியே மற்ற பந்தல்களையும் காட்டுறேன். இது வரைக்கும் 8 பந்தலில் 3 பந்தல் காண்பிச்சிருக்கேன். மற்ற பந்தல் காண்பிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நெல், இந்த நெல்லை வந்து குத்தி அதை அரிசாக்கி அதை வந்து இங்கே பொங்குவாங்க. அது இங்கே வளமையாக வந்து இருக்கிறது பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் வந்து நிறைய பந்தல்கள் வந்து போட்டிருப்பாங்க. அதை ஒவ்வொரு ஊர்க்காரங்க வந்து இங்கே வந்திருப்பாங்க அப்படியே. ஸோ இங்கே வந்து மடிப்பீச்சு எடுத்து வர நெல்களாகவும் இருக்கும், இல்லாட்டி சொன்னால் அந்த கிராமத்து மக்கள் கொண்டு வர நெல்லாக இருக்கும். இப்போ எதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாது. சப்போஸ் நான் ஏதாச்சும் பிள்ளையாக சொல்லிட்டேன்னா கண்டபடி கிழிச்சு விட்ருவாங்க கொமாண்டில். அதனால் வந்து நான் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே வந்து சொல்லக்கூடாது. அப்படியே வந்து பார்த்து போடலாம். ஓகே, ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பெரிய பெரிய ஆடம்பரம் இல்லாமல் இந்த கொத்து பந்தல், இந்த ஓலைக்குடிசை, இந்த இதெல்லாம் வச்சு செய்கிறது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் இது வந்து மொரக்கட்டாஞ்சேனை மக்களுக்குரிய பந்தல். மொரக்கட்டாஞ்சேனை சொன்னால் நம்மளோட ஹெல்பிங் சேனலில் ஆர்ஜி தமிழா சேனலில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நாங்கள் நிறைய ஹெல்ப் வந்து மொரக்கட்டாஞ்சேனை பகுதியில் செஞ்சுருப்போம். ஸோ அது வந்து மொரக்கட்டாஞ்சேனை கிராம மக்களோட பந்தலாக வந்து இந்த பந்தல் இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்த்திக்காக வந்த ஆடு, கோழி அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் எங்கெங்கே இருக்க முடியுமோ அங்கங்கே மேக்ஸிமம் வந்து இருந்துருவாங்க. அந்த பக்கம் பாருங்கள் தண்ணி வரும் சொல்லி, இந்த தண்ணி வந்து அப்படியே அந்த தண்ணி அந்த பக்கத்தால் அப்படியே பூரா அப்படியே போய்க்கொண்டே இருக்கும். இந்த வருஷம் போன வருஷத்தோட கொஞ்சம் கூட தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். பட் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்கவே தண்ணி போயிடும். இந்த 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 பகுதிக்கே வந்து வர முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடமா ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அண்ட் இங்கே ஒரு கிணறு, இந்த கிணறு மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அங்கே வித்தியாசமான தண்ணி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் கலரில் இருக்குது. ஓகே, போன வருஷம் இந்த கிணத்தை நான் பார்த்துருந்தேன், வீடியோவில் காமிச்சிருவேன் நினைக்கிறேன். அப்படியே அடுத்தடுத்த பந்தல்கள். நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த நெல்லு குத்துவாங்க, நெல்லு குத்தி அதை வந்து அரிசா மாற்றுவாங்க. அது வந்து இங்கே நடக்குது. ஆமாம், நீங்கள் எந்த ஊருமா? சொல்லுங்க எந்த ஊர்? சித்தாண்டி ஊரா? நீங்கள் வேலோடு மலைலாம் உங்கள் பக்கம் தானே இருக்குது, ரைட்? இது வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து நெல் கொண்டு வர இல்லை மடிப்பிச்சை கொண்டு வரணும்? இல்லை, அது மடிப்பிச்சை தான் வீட்டில் இருந்து கொண்டு வரேன். ஓகே, இது வந்து சித்தாண்டி மக்களுக்குரிய பந்தல் தானே? நீங்கள் இப்போ நேற்றா வந்தீங்க, இன்னைக்கா வந்தீங்க? நேற்றே வந்துட்டீங்க. டக்கு மிஷின்பட்டியில் தான் வருது. முந்தின நாள் வந்தேன் எல்லாரும். முந்தின நாளே வந்துட்டீங்க? வியாழக்கிழமை பின்னேற்றமே வந்துட்டீங்க. இப்போ இதை வந்து அரிசா மாற்றி என்ன பண்ணுவீங்க? இது விநாயகப்பானை பொங்கலுக்கு அந்த மற்ற பொங்கலுக்குரியது. அம்மா நல்லா பேசுகிறாங்களே, அப்போ அவங்ககிட்ட சில விஷயத்த கேட்போம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரியணும் இல்லை, அதனால. ஓகே, சொல்லுங்கம்மா, இதை வந்து என்ன பண்ணுவீங்க? இது இப்போ நெல்லாக எல்லாரும் கொண்டு வந்து மடிப்பிச்சை போடுவாங்க. அந்த நெல்லை கொண்டு வந்து நாங்கள் காய வச்சு குத்தி அதை விநாயகப்பான்னு சொல்லி 3 பானை வச்சு அதுக்கு நவதானியம் நான் போட்டு பொங்கி அதை மூடி கட்டி கொண்டு போய் அங்கே வீட்டில் கொண்டு போய் அதை முடிப்போம். சூப்பர். உண்மையில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் இந்த உண்மையில சித்தாண்டியில் இருக்கக்கூடியவங்க வழியாக இப்போ வரைக்கும் பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேலோடு மலையில் நம்ம காமிச்ச வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நவதானியங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி அவங்க அந்த அந்த சித்திரை எல்லாமே ஊற்றுவீங்க. அங்கே வேலோடு மலையில் சித்திரை கஞ்சி கூட வந்து எல்லா நெய் நிலத்துல இருந்து மண்ணு கூட போடுவாங்க. ஆமாம், அந்த ப்ரொசஸ் அது வந்து இந்த ஊருக்காரங்க தான், சித்தாண்டிக்காரங்க தான் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சூப்பர். அப்போ நீங்கள் அந்த அன்னதானம் சமைக்கிறதெல்லாம்? அன்னதானம் சமைக்கிற அது அன்னதான சபை இருக்குது. நாங்களும் இங்க கோயில் சாமான் எடுத்து அன்னதானம் சமைச்சு பகிர்ந்து. அப்ப இந்த அரிசி வந்து அன்னதானத்துக்கு பாய்க்கிறோம்? இல்ல, இது பொங்கலுக்கு மட்டும்தான் நாங்க குத்தி எடுக்கிறோம். 2 நாள் குத்துவோம். ஒன்று நோறு பறிறதுக்கு குத்துவோம், ஒன்று இந்த விநாயகப்பானைக்கு குத்துவோம். நோறுப்பன்னு சொன்னா அது ஒருத்தரும் பார்க்காம சாரி கட்டி வளைச்சி அதுக்குள்ள பாத்தியில கட்டி சமைப்போம். 7 மரக்கறி சமைச்சு பெரிய பானையில மண்பானையில துறக்காம அதையும் சமைச்சு அதை திருப்பி தெய்வம் ஆடி வந்ததுக்கு பிறகு திறந்து காட்டி அதை ஒப்படுத்ததுக்கு பிறகு அந்த சாப்பாட்டை இந்த இது செய்வோம். ஒரு சட்டியில எடுத்து இல்ல ஒரு பொட்டியில எடுத்து அதை இப்படி எரிஞ்சு போவாங்க தெய்வக்காராக்கள். ஆடி வளைஞ்சு வருவாங்க. அது என்னன்னு சொன்னா முன்னோர் செத்த ஆக்களுக்கு எறியலாம். அது கொடுக்குறதுதான் அந்த நோறு. ஓகே, இவ்வளவு விஷயம் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த தியாகராஜா அதிபர் ஒரு அவங்களோட ஃபேமிலி எல்லாம் வரது இல்லையாங்க? இன்னும் வந்திருக்கிறாங்க, எங்க நிக்கிறாங்கன்றே தெரியாது. எல்லாம் சித்தாண்டி தானே? ஓம் சித்தாண்டி. ஓகே, ஸோ தியாகேசர் வந்து அவங்க வீட்டில் வந்து நாங்கள் நின்று வேலோடு மலைக்கு கூட வந்து போகிறது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த பந்தல் வந்து சித்தாண்டி மக்களுக்குரிய பந்தல். பாருங்க எப்படி இருக்கானது. அதாவது நம்ம வேலோடு மலைக்கு போவோம்ல, அந்த ஊர்க்காரங்களோடு தான். கோராவளி கண்ணகி அம்மன் ஆலயம் சித்தாண்டி பந்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க.
அப்படியே அந்த பக்கம் உங்களுக்கு பறைச்சத்தம் கேட்குதா, அதுதான் இங்கே ஸ்பெஷலு. மட்டக்களப்போட ஸ்பெஷல் வந்து அந்த பறைச்சத்தம் தான். இங்கே அதிகமாக வந்து இந்த கலை ஆடக்கூடிய ஆலயங்கள், கிராமிய வழிபாடை வந்து மென்ஷன் பண்ணி நடக்கிற ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே கண்டிப்பாக இந்த பறையை வந்து வாசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய கோபுரம் கட்டின கோயிலாக இருந்தாலும் அது வந்து இப்படி கிராமிய வழிபாட்டு தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பறை இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னால் மட்டக்களப்பு பெரிய போரதில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் பெரிய ராஜகோபுரம், இலங்கையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கட்டப்படுது. அங்கே வந்து இப்போ கொடித்தம்மை வச்சு வழிபட ஆரம்பித்தாலும் கூட மங்களவாத்தியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு பறை இருக்கும். பறையும் வந்து அதே மாதிரி அந்த அப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், மறந்து போகிறேன். அப்படி இது வந்து மூராவோடை பந்தல், அது மீராவோடைன்னு சொல்லுவாங்க, இதில் மூராவோடைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து உள்ளே போய் காண்பிக்கிறேன் பாருங்க, அது அடிப்பாங்கன்னு பாருங்க. உள்ள காட்டலாமா ப்ரோ? ஓகே. உள்ள இந்த பறை அடிக்கிறத காட்டலாமா? ஓகே. ஸோ வந்து உள்ளே வந்து படையல்கள்லாம் வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த நூல் கட்டுறாங்க. இது வந்து ஒரு வேண்டுதலுக்காக பிடிச்சி கடவுளை நம்பிக்கையாக வச்சு வந்து இந்த நூல் கட்டுவாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரியே இது மீராவோடை கிராமத்துக்குரிய பந்தல். அப்படியே அடுத்த சைடு வந்து கிண்ணையடி பந்தல். இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். ஸோ இது வந்து கிண்ணையடி பந்தல். இதை வந்து நல்லபடியாக வந்து வச்சுருக்காங்க அழகா. அப்படியே பாருங்கள். ஸோ கிண்ணையடி மக்கள், இது வந்து மீராவோடை, சித்தாண்டி, கிண்ணையடி எல்லாமே வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து இங்கே வழிபாட்டு இப்போ மடை வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ மிகப்பெரியதொரு துயில். இதை துயில்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சாரி என்று நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து துயில். ஸோ இந்த துயில் தான் வந்து இப்போ துயில் உடுத்துறாங்க. துயில் உடுத்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து மடை எல்லாமே வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி துயில் தான் வந்து கண்ணகி இங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது நிலத்துக்களை போனதாகவும் வேடுவர்கள் அதை கண்டதாகவும் வந்து இங்கே வரலாறு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ துயில் கட்டப்படுது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ப்ரொசஸ் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆகையினால அவங்களுடைய டைமை கொடுத்துடணும். அண்ட் இங்கேயும் வந்து அந்த அடையாளம் கொடுக்கறது, அப்படியே வந்து நூல் கட்டுறது. என்ன இப்போ இது வந்து அந்த பக்கம் மீராவோட, உங்கள்கிட்ட வந்து கிண்ணையடி மக்களுக்கு கொடுது. இப்போ நீங்கள் எத்தனை நாளைக்கு முதல்ல இங்கே வந்துடுவீங்க? நாங்கள் ஒரு கிழமைக்கு முதல் வந்து அவங்களை சுத்தம் செய்து பந்தெல்லாம் போட்டுருவீங்க. ஒரு 3 நாளைக்கு முதல் வந்து தான் நாங்கள் இது வந்து. அப்போ அந்த வெள்ளம் போகிற டைமில் இது மொத்தமாக தண்ணி ஓடுமா? வெள்ளம் ஃபுல்லாகவே போயிடும். அடுத்த வருஷம் வந்து இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஆதி காலத்தில் அப்படி இல்லை, ஆனால் இப்போதைய நிலையெல்லாம் அப்படி தண்ணி போகுது. ஆனால் இங்கே வந்து இந்த கொத்து பந்தல் தான் மெயின். வந்து ஆத்தி கொத்துலாம் நான் பந்தலில் போட்டு அம்மாளுக்குரிய ஏனதையா மற்ற பந்தல்கள் செய்தா இங்கே நிற்குது இல்லையா? நிற்குப்பாவோ. ஆனால் அவள் வந்து ஆதி காலத்துலேருந்து அவள் வந்து இங்கே அமர்ந்தது ஆத்தி மரத்து, அது கொத்து பந்தல் வழிபாடு தான் வந்து அமர்ந்தது வந்து ஒரு மரத்து இணையில் தான். மரத்து அவருக்கு எனக்கு இதே மாதிரி எனக்கு கொத்து பந்தல் போடணும்னு சொல்லிதான் சொன்னதா. அந்த இதை அப்படியே பின்பற்றி வராங்க. பின்பற்றி அவங்க கொத்து பந்தல். இப்போ இனி என்னென்ன பண்ணுவாங்க உள்ள? இனி அவங்களுக்கு விநாயகர் பானை வைப்பாங்க, வழிபாடு செய்து அதுக்குரிய இதெல்லாம் செய்து வழிபாடு அப்படியே நடக்கும். ஓகே, நன்றி. ஸோ அப்படியே வந்து எல்லா பந்தலுமே மோஸ்ட்லி காண்பிச்சிட்டோம். அண்ட் இறுதியாக இன்னொரு பந்தல், இது வந்து சந்திவெளி பந்தல். சந்திவெளி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தாயக பாடல் அதிகமாக கேட்டிருப்பீங்க. அந்த தாய பாடலில் இந்த பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சந்திவெளி அப்படிங்கிறது. ஸோ வந்து 8 பந்தலில் தாய்ப்பந்தல் தொடக்கம் அதை சுற்றி இருக்க மற்ற பந்தல் எல்லாமே பார்த்து வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய இந்த சந்திவெளி பந்தல். ஸோ சந்திவெளி பந்தலை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இங்கே கூட வந்து அந்த அடையாளம், அதே மாதிரி நூல், அது எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. வழிபாடு வந்து இங்கே
எப்பா ஏய் அப்படியே எல்லா பந்தலும் பார்த்துட்டோமா, அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலான்ட்டு ஆரம்பித்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து நேத்திக்காக வந்த கோழி, அந்த பக்கம் நேத்திக்காக வந்த ஆடு. பாட்டி 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 என்ன பண்ணுறாங்கன்னா தலையை கழுவுறாங்க சேவலுக்கு. சேவலா பாட்டி இது? ஏன் தலையை கழுவுறீங்க? ஓகே ஓகே. நீங்கள் எந்த ஊர்? கிண்ணியடியா? என்ன வேண்டுதலுக்காக கொண்டு வந்தீங்க? நேர்த்தி கடை வச்சுக்க. ஓகே, வேண்டுதலாம் சொல்லக்கூடாது. பாட்டி வந்து சேவல் கொண்டு வந்துருக்காங்க, அதனால தான் தலையை சுற்றிட்டு இந்த இதில் கழுவிட்டு வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல வந்து கட்டி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் கிணறுலேருந்து மேலே தண்ணி ஏற்றுவாங்க. இப்போ கரண்ட் வந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அரசியல் செல்வாக்களை பயன்படுத்தி ஓரளவுக்கு இங்கே சில விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, நல்லது. அண்ட் அப்படியே வந்து நான் காண்பிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுக்கே வந்து எவ்வளோ கிரௌடு பாருங்க. அதாவது நிறைய இடத்துல வந்துட்டு இந்த அன்னதானம் கொடுப்பாங்க, அது மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. வரிசையில் நின்று இதை வேண்டி சாப்பிட்றது கஷ்டம். ஸோ இதை வேண்டுறாங்க பாருங்கள் அப்படியே. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் போகிறாங்க. அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. எல்லோரும் வந்து ஒவ்வொரு நிழல், அதாவது கொத்துகளை வந்து சூஸ் பண்ணி அந்த மரங்களுக்கு கீழே வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பாருங்கள், அந்த இடத்துலலாம் வந்து இங்கே வந்து நிழலை தேடுவாங்க. வந்த உடனே வந்து கதிராமம், நீங்கள் எப்படி கதிராமெல்லாம் போய் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி நிழல்களை தேடி போயிடுவாங்க. அப்படியே அந்த பக்கம் கூட வந்து நிழலை தேடி அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் வந்து சமையல் நடக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே இங்கே வந்து நெல் போட்டிருக்காங்க. ஐயா, இது மடிப்பிச்சை கொண்டு வர நெல்லா? மடிப்பிச்சை கொண்டு வர நெல். ஸோ இந்த இடத்துல வந்து மடிப்பிச்சை எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வந்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப தூரங்க, அவ்வளோ தூரம் இருந்து மடிப்பிச்சை சுமந்து வந்து இந்த இடத்துல வந்து போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து மொட்டையெல்லாம் வலிப்பாங்க. என்ன அப்புறம் மொட்டை வலிக்கிறீங்களா? மொட்டை வலிக்கிறீங்களா? மொட்டை வலிக்கிறது தான் நான் வச்சிருக்கேன். ஸோ வந்து இங்கே மொட்டையும் வலிப்பாங்க. அப்படியே வந்து அந்த நெல் குத்துறதை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பெண்டுகள் எல்லாம் சேர்ந்து, பெண்டுகள்னு சொன்னால் இங்கே மட்டக்களப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை. அதுக்கு ஒரு ஊரே இருக்குது, பெண்டுகள் சேனை அப்படிங்கிற ஒரு ஊரே இருக்குது. அண்டு இங்கே அது சொன்னால் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது பெண்களை வந்து இங்கே பேச்சு வழக்கில் பெண்டுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் விநாயக பானை அப்படிங்கிற பானைகளை வச்சு பொங்குறதுக்காக வேண்டி எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து மாவை அடிக்கிறாங்க. இது வந்து எதுக்குமா இந்த மாவு? எதுக்கு? என்ன பண்ணுவீங்க இந்த மாவில்? இந்த மாவில் என்ன பண்ணுவீங்க? பலகாரத்துக்கு மட்டுமா? ஓகே, அப்ப விநாயக பானைக்கு வேற நெல் அங்கே எடுத்து அதே அரிசியில தான் இதுவும் பண்ணுவீங்க? அதே அரிசி. ஓகே ஓகே. அப்ப எதுவுமே வந்து நீங்க வீட்டுல அரிசா கொண்டு வரல? சொந்த வயல் ஊர் வழியை மடிப்பிச்சு அவரைக்கட்டு போட்டு வச்சுனாங்க. அவக்காடு கொண்டு வந்து அதை போட்டு அங்கே நோய் என்ன மக்களை காப்பாற்றணும், சாலி பிச்சையில காப்பாற்றணும், படிப்புக்கு தரணும். ரெண்டுதான் அவட்ட 3 நாளை ஊர்த்தியோட நாங்கள் வேலை செய்யுது. ஓகே, இப்போ நீங்க எத்தனை வயசுல இருந்து இங்க வாரீங்க? நாங்க 1957 அனுபவால பிறக்கப்பட்ட நான். 69 வயது எனக்கு. இவ்வளவு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கு. அவைய மறக்காம எந்த மதத்துக்கு நாங்க மாறல. இவ்வளவு கஷ்டம் கை காணப்பட்டு எல்லாரும் எல்லாம் தான் ஜோப்பட்டு எங்களுக்கு தந்தவன். ஓகே, உங்களுக்கு அப்படி என்ன அதிசயம் நடந்திருக்கா? கரடியனாரு. நீங்க கரடியனாரு? ஓகே, கரடியனாத்துக்கான தனி பண்ணு. இது கோராவளி. நீங்க கரடியனார் சொந்த ஊர். நான் 2 பேர் நெல்லு போட்டு வச்சிருந்து போன காலம் உமாரில அமைக்கண்டு வந்து எனக்கு போடுறதுக்கு அமைப்பு கிடைச்சது. நடக்க இல்லாம கிடந்தேன். அந்த சக்தியால இப்ப நெல்லு குத்தி எல்லாம் புடைச்சி எல்லாம் செய்யறேன். உங்களோட நோயை வந்து குணப்படுத்தி தந்திருக்கிறாங்க. ஓகே ஓகே, அருமை அருமை அருமை, அற்புதமா இருக்கு. இந்த ப்ரோசஸ் வந்து நல்லதா இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, சீனிப்பொடி அண்ணன் வணக்கம் அண்ணன். அதான் கேட்டேன், சித்தாண்டிக்காரங்கள்ட்ட பந்தல் இருக்குது எங்க தியாகராஜோட ஃபேமிலியெல்லாம் காணான்ட்டு பார்த்தேன். ஐயா வரல என்ன? அங்க இன்றைக்கு லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்றாங்க, கொண்டு வச்சு. ஓகே, பிரதிஷ்டை பண்றாங்க. எங்களாலையும் போக முடியாம போயிட்டு, அதாவது வேலோடு மலையில ஆகாது என்ன? ரைட், ஓகே. அது அப்படி. ஸோ வந்து இங்கே வந்து சின்ன தீட்டுகள் இருக்குது, அதாவது யாராச்சும் இறந்தாங்கன்னு அப்படி சொன்னால் அந்த தீட்டுகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரின்சிபல் வரல. ஓகேண்ணா, ஓகே, சந்திப்போம். ஓகே, நான் தான் எங்களை ஆற்ற கடந்து அந்த பக்கம் பைக்கில் எல்லாம் கூட்டி போகிறேன். நெருப்பாக கொண்டு போவார் வேலோடு மலைக்கு.
ஆமா மின்னல் நெருப்பொண்டு வச்சிருக்கோம் சொன்னா அவ்வளவு வேகமா எங்களை கூட்டி கொண்டு விடுவாரு. இன்னைக்கு முக்கியமா சொல்லி ஆகணும், நம்ம வேலோடு மலையில உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல போய் தான் நானே வந்து எனக்கு புத்தி வந்துச்சு, அதாவது ஆன்மீகத்தில். ஸோ வேலோடு மலையில் இன்றைக்கி இந்தியாவில் இருந்து 5 லிங்கங்கள் கொண்டு வராங்க, பானலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த பானலிங்கம் இந்தியாவில் கொண்டு வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஒரு மனவர்த்தம் தான், இன்றைக்கி நம்மளால அங்கே நிற்க முடியலையே அப்படி சொல்லி சங்கரையாலாம் கூப்பிட்டாப்புல. இன்றைக்கி இங்கேயும் வந்து ஆகணும் அப்படிங்கிறனால வரல, திரும்ப போய் தான் அங்கே போய் பார்க்கணும். ஓகே, அப்படியே இந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு பேர் வந்து திலாந்தியா, என்ன சொல்லுவாங்க? திலாந்து சொல்லுவாங்க பாருங்க. இங்க இப்ப நிறைய இடத்துல ஒரு இடத்துல இல்ல திலாந்து இப்ப இல்ல. இங்க வந்து பார்க்க முடியுமா இருக்கு பாருங்க. இது பழங்காலத்து ஒரு முறை, தண்ணி ஆடுறதுக்கு வந்து பழங்காலத்துல வந்து பாவனை செய்யற ஒரு முறை தான் இந்த முறை. இப்படி கெப்பு மாதிரி ஒரு மரத்தை வச்சு அதுல இப்படி செய்வாங்க, நல்ல விஷயம். அது இப்பயும் இருக்கு. அப்படியே இந்த பக்கங்கள்ல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்த மக்கள் ஒரு இடங்களா இருந்து அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சமைச்சு சாப்பிட முடியலன்னு சொன்னா இங்க அன்னதானம் கொடுப்பாங்க, அதுல வந்து செய்வாங்க. இங்க வந்து அடுப்பு மூட்டுறது வந்து இப்படித்தான் சொல்லுங்க. ஆடோடு பக்கத்தில் போயிடும். நான் அடுப்பு மூட்டை ப்ரொசஸை போன வருஷம் காண்பிச்சிருந்தா, பட் இப்போயும் வந்து உங்களுக்கு கிளியராக காண்பிக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிறது பட் இங்கே ஒரு கிணறு இருக்குடா, நிலத்துக்குள்ளே இருக்குது, மூடிட்டாங்க. ஆமாம், கிணத்துக்குள்ளே தண்ணியில் மண் இருக்குது பதிலுக்கு. அப்படியே காண்பிக்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் வந்து இங்கே வந்து நீராடுவாங்கல்ல, அந்த பகுதிக்கு வந்து போகிறோம். அதையும் போன வருஷம் காண்பிச்சிடும். போன வருஷம் சொன்னால் போன வருஷம் வீடியோக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படின்னால நான் அதை சொல்கிறேன். என்ன சொன்னால் முதல் வருஷமாக வந்து போன வருஷம் தான் நாங்கள் வந்திருந்தோம். இது வந்து 2வது வருஷம். இனி ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த கோராவளி கண்ணையம்மங்களுக்கு இந்த திருவிழா நாளில் கண்டிப்பாக வர்றதா உத்தேசம். நம்ம நாட்டில் இல்லைன்னா மட்டும்தான் வந்து வராமல் இருப்போம், பட் இருந்தால் கண்டிப்பாக வரதா தான் உத்தேசம். ஸோ இந்த பக்கம் வந்து நீராடுற பகுதி, அங்கே தான் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வருவாங்க. அப்படியே காண்பிக்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு கதிராமத்தை பார்க்குற மாதிரி இருக்கலாம், உகந்தையே பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது அதில் எதுவுமே வந்து கிடையாது. இது காட்டுக்குள்ளே இருக்கிற கண்ணைக்கான வழிபாடு. மட்டக்களப்பில் இப்படி ஒரு வழிபாடு இருக்கிறது வந்து சிறந்தது. இலங்கையிலே எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் காட்டுக்குள்ள கண்ணகிக்கு இப்படியான ஒரு வழிபாடு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோராவளி அம்மன் வழிபாடு தான். நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து அடுப்போட ப்ரொசஸ் வந்து இதுதான், இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பச்சை மரத்தை வந்து வெட்டி அதாவது அந்த கம்பு எடுத்து அதில் 3 கம்புகளாக வச்சு இதில் தான் வந்து அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கற்கள் வந்து கொண்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கற்கள் எடுக்கிறது ரேரான ஒரு விஷயம். மேபி வந்து பெரிய அன்னதானம் சமைக்கிறா இருந்தால் வந்துட்டு இரும்புலான ஸ்டாண்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இப்படியான அடுப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே இங்கே தண்ணி டெக்கரில் இதுவும் வந்து கொண்டு சேர்த்துருவாங்க. இது வந்து சில பேர் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரதேச சபையால் ஹெல்ப் பண்ணி கொண்டு வருவாங்க. யாரு அண்ணா வெத்தில போடுறாவுல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் போல இருக்கு பாயா. ஓகே, அப்படியே இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குளிக்கிற பகுதி. நான் சொல்லியிருந்தேன் தானே, அப்படியே உகந்தையில் கதிராமத்தில் நம்ம எப்படி குளிப்போமோ அதே மாதிரியான குளியல் முறை தான் இங்கே. இந்த வருஷம் போன வருஷத்தோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதோட தண்ணி அதிகமாக வந்து வரும். அது எந்த நேரத்தில்னு சொன்னாலும் வந்து இங்கே அந்த வெள்ளம் வளைஞ்சு வர டைம். அப்படி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சைக்கம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது வந்து அடுப்புக்கு. ஸோ இங்கே இந்த அடுப்பை வந்து வைக்கிறது வந்து அப்படி தான் நான் சொல்லிட்டேன். ஆகையினால வந்து இங்கே பச்சைக்கம்பு விட்டுறதுலாம் வந்து அடுப்புக்கு தான் முழுக்க. இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு குளிக்கிறதுக்காக வேண்டி இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் வந்து அந்த பக்கம் வந்து மொட்டை வலிச்சாங்கன்னா அது கூட வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு அப்படி போய் அங்கே வந்து சந்தனம்லாம் பூசிட்டு சாமியை வந்து வழிகட்டு கொள்வாங்க. போன வருஷம் நம்ம நண்பர் தினேஷ் கூட வந்து வந்துருந்தாப்புல. போன வருஷம் இந்த வருஷம் வந்திருக்கா நான் இல்லையா அவன் சொல்லி தெரியாது. அவன் குறிப்பிட்ட ஒரு வருஷம் வந்து வர்றதான்னு சொல்லியிருந்தான். என்ன சொன்னால் வந்து நம்ம ஊராக இருந்தாலும் அவனோட இன்னொரு ஊர் வந்து சித்தாண்டி தான். சித்தாண்டி மக்கள் எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. இன்றைய நாட்களில் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து வருவாங்க. காவடி வருது பாருங்க, எங்கேருந்து வராங்க கொடுக்குறோம். ஐயோ, ஏற்பாடு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
இங்கே பாருங்க இங்கேயும் வந்துட்டு அதாவது இந்த மோட்டரில் வந்து தேங்காய் அரைச்செடுக்கணும், அதாவது தேங்காய் திருவி எடுக்கிறது வந்து இங்கேயும் வந்துட்டு சிஸ்டம் நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து அன்னதானம் சமைப்பாங்க, பொங்குவாங்க, அதுக்கெல்லாம் வந்து கையாலே திருவிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து ஈஸி இந்த ப்ரொசஸ். இதான் வந்து கழுதால கோயிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கோயிலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்களா கொண்டு வந்தீங்களா இல்லை கோயிலால் வச்சுருக்காங்களா? நீங்கள் கொண்டு வந்தீங்களா? அது நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஓகே, இங்கே ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் கொண்டு வந்துருக்காங்க. அது நான் சொல்லியிருந்தேன் இல்லை, அந்த டைம் ஆக ஆக பக்தர்களோட வருகை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க எப்படி பாருங்க, அவ்வளோ பேர் வந்து, அதாவது உண்மையிலே இலங்கையிலே அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம்னு சொன்னால் இதை ஒன்று சொல்லலாம். இது வந்து பெரிய ஆலயம் இல்லை, இது ஒரு கொத்துப்பந்தல் தான். ஆனாலும் இதற்கான விசேஷம் அதிகம் இருக்குது. அதாவது இந்த கிராமிய வழிபாடுகளில் அதிகமாக வந்து கொத்துப்பந்தல் வழிபாடு, இந்த கொலை போட்டு வழிபடுறது, இதெல்லாம் வந்து அப்படியே வழி வழியாக பின்பற்றி வரக்கூடியது ஒன்று. அதாவது இந்த ஒரு பந்தல், இது தாய் பந்தலுக்கு, இதை உள்ள வழிபடுறதுக்கு, அந்த காணிக்க போகிறதுக்கு இவ்வளோ பேர் ஆண்டு. இதே மாதிரி எல்லா பந்தலுக்குள்ளும் அப்படியே குவிஞ்சிருப்பாங்க. நேத்திகளுக்கு வந்த கோழிகளை பாருங்கள், சேவல்களை. அந்த வகையில் சிங்கரென்று கிரானை சேர்ந்த சுரேந்திரன் அவர்கள் கத்தார் நாட்டில் தொழில் செய்கின்றார். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அவரது தந்தை ஜெனிதா அவர்கள் 400 கருத்தினை செலுத்தியிருக்கின்றார். கனகசிங்கம் ரவி என்பவரை அவரது தங்கையான மேனகா என்பவர்